இன்று தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடியில் இயற்கை வள பாதுகாப்பு சங்கம் சார்பாக தென்காசி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்கள் அதிக அளவு எடுத்துச் செல்லப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ததை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர்களை காவல்துறையினர் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். தென்காசி மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் லாரிகளில் கனிம வளங்கள் கேரளாவிற்கு எடுத்துச் செல்லப்படுவதால் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எங்களது மாவட்டம் கேரளாவை ஒட்டிய உள்ள மாவட்டமாகதால் திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக செல்வோர், விமான நிலையங்கள் செல்வோர், சுற்றுலா பொதுமக்கள் இந்த கனிமவள வாகன லாரிகளால் மிகவும் போக்குவரத்திற்கு சிரமப்படுகின்றனர். அந்த அளவுக்கு மிக மோசமான அளவில் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு கனிம வளங்கள் துறை அமைச்சர் பிரபு அவர்கள் நடுராத்திரியில் வந்து சோதனையிட்டு இதெல்லாம் சரி செய்து விட்டோம் என்று கூறினீர்கள். அடுத்த ஒரு வாரத்திலேயே இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தாங்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு தென்காசி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை கொண்டு செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். மக்களுடைய நம்பிக்கைக்குரிய அரசாக இது திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையினர் கைது செய்த இயற்கை வள சமூக ஆர்வலர்களையும் நிர்வாகிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்.